இல்ல திமுக போன முறை வந்து 173 இடத்துல தனியா நின்னாங்க. இந்த தடவை அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 தொகுதிகளை லூஸ் பண்றாங்க. அவங்களும் விட்டுக் கொடுக்கறாங்க. ஆக திமுகவே தாங்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை விட்டுக் கொடுக்க முன்வந்திருக்கிற போது நாங்களும் விட்டுக் கொடுக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. தொடர்ந்து அதிமுகவை பாஜக அடிமைன்னு சொல்லக்கூடிய சூழல்ல எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி திமுக கொண்டக்கூடிய கட்சிகளை திமுக அடிமையா நடத்துதுங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாரு. திமுகவுக்கு அவர் பதில் சொல்லாம திமுக கூட்டணி கட்சிகளை அவர் இழிவுபடுத்துறது ஏற்புடையதல்ல. திமுக அதிமுகவை இழிவா பேசுறதா அவர் ஃபீல் பண்றாரு. அப்படின்னா திமுகவை தான் அவர் வந்து விமர்சிக்கணும். ஆனா திமுகவில் இடம்பெற்றுள்ள கட்சிகளை அவர் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல. நாங்க ஒரே நாள்ல அந்த கூட்டணி உடன்பாடை முடிச்சிட்டோம். ஆனா திமுக அப்படி இல்ல, தொடர்ந்து இழுபறி இருக்கு. 20 நாளா வந்து அவங்க அந்த கூட்டணியில வலுவா இருக்கிற கட்சிகள் 1-2 கட்சிகள் தான், அதிமுக பிஜேபி அவ்வளவுதான். ஆனா திமுகவில் இருக்கிற கட்சிகள் ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் 18 கட்சிகள், இப்ப புதிதாக பல கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. ஆகவே நிறைய கட்சிகள் இடம்பெற்றிருக்கிற நிலையில் இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ஸ்லோவா தாமதமா போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் விரைந்து 2 நாட்களில் முடிவாகிவிடும். 2 தொகுதி கொடுத்தாலுமே பொது தொகுதிக்கு நம்ம வலியுறுத்தணுமா? அதிகமான பொது இல்ல 2 தான் கேட்டோம். நம்ம 8ல 2 தான் கேட்டோம், 2 கொடுத்திருக்காங்க. போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து. இந்திய மக்கள் பெருந்தொற்று காலங்களில் இருப்பது போன்ற தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு அது கவலை அளிக்கிறது. போரை நிறுத்துவதற்கு பிரதமர் சர்வதேச அளவில் உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்.